الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكذلك جعلناكم أمة وسطا لتكونوا شهداء على الناس ويكون الرسول عليكم شهيدا صدق الله العلي العظيم அகில உலகையும் படைத்து பரிபாலித்து இரட்சிக்கும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இறையருளை நாடியவர்களாக ஜுமா தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒன்று குழுமி இருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்திலே முஸ்லிம்கள் பல்வேறு வகையிலான நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றார்கள். அந்த நெருக்கடிகளிலே மிக மிக முக்கியமானவை இரண்டு நெருக்கடிகள், அல்லது எல்லா நெருக்கடிகளையும் அடிப்படையான இந்த ரெண்டு நெருக்கடிகளுக்குள்ளே அடக்கிவிடலாம். ஒன்று அரசியல் ரீதியான நெருக்கடிகள், இரண்டு சமூக ரீதியான நெருக்கடிகள். மறுபடியும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், முஸ்லிம்கள் சந்தித்து வரக்கூடிய எல்லா நெருக்கடிகளையும் இந்த ரெண்டு நெருக்கடிகளுக்குள்ள அடக்கிடலாம். இதுதான் முஸ்லிம்களுடைய மிக பிரதானமான ரெண்டு நெருக்கடிகள். ஒன்று அரசியல் ரீதியான நெருக்கடிகள், இன்னொன்று சமூக ரீதியான நெருக்கடிகள். இந்த அரசியல் ரீதியான நெருக்கடிகளுக்கான உதாரணம் என்னன்னு பார்த்தா, அவர்களுடைய எண்ணிக்கையின் சதவீதத்தின் அடிப்படையில் உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்காமல். எதில் பிரதிநிதித்துவம் கிடைக்கல? அரசு பதவிகளிலும் கிடைக்கல, பொது நிறுவனங்களிலும் கிடைக்கல, தனியார் நிறுவனங்களிலும் கிடைக்கல. கல்வியிலோ வேலை வாய்ப்பிலோ சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ முஸ்லிம்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரியான உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கல. நீண்ட நெடுங்காலமாக முஸ்லிம்களுக்கு இந்திய அளவிலும் தமிழக அளவிலும் ஏற்பட்டு வரக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி இது. அவர்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கல என்கிற ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமான நெருக்கடி. இந்த சமூக ரீதியான நெருக்கடிக்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிம்கள் எவ்வளவுதான் சமூக சேவை பணிகளை செய்தாலும் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்கிற பாகுபாடு பார்க்காமல் சக மனிதன் என்கிற அடிப்படையிலே எல்லா வகையான ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில், அது சுனாமி, வெள்ளப்பெருக்கு, மத கலவரங்கள், இந்த மாதிரியான பல சந்தர்ப்பங்களிலே முஸ்லிம்கள் மனிதர்கள் யோசிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சேவைகளை, தியாகங்களை செய்கிறார்கள். ஒரு சில பேர்கள் அந்த தியாகங்களை பாராட்டி பேசினாலும் கூட முஸ்லிம்கள் அவர்கள் தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக பார்க்கப்படுவது சமூக ரீதியான நெருக்கடிக்கு ஒரு சரியான உதாரணம். அவர்கள் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்கிற அடிப்படையிலே மற்றவர்களால் அந்த மாதிரி தான் அணுகப்படுகிறார்கள். இவங்க கூட பழகக்கூடாது. நம்முடைய கரும்பு கடை பகுதியை குறித்து நான் முஸ்லிம்கள் இன்றைக்கும் அச்சப்படுகிற சூழ்நிலை இருக்கிறது. அப்படியாக முஸ்லிம்களை குறித்து, முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளை குறித்து அவங்களுடைய மனதிலே இப்படி ஒரு கருத்து வலுக்கட்டாயமாக திட்டமிட்டு திணிக்கப்பட்டிருக்கிறது பொதுவான மனிதர்களுக்கு மத்தியில். அதன் அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு வாடகைக்கு வீடுகள் கொடுப்பதை மறுப்பது, கடைகளை வாடகைக்கு கொடுக்காமல் இருப்பது, இப்படி சமூக ரீதியான நிறைய நெருக்கடிகளை சொல்லலாம். இந்த ரெண்டு நெருக்கடிகளை உங்களுக்கு முன்னாடி எடுத்து வச்சேன். இந்த அரசியல் நெருக்கடிகளையும் சமுதாய ரீதியான நெருக்கடிகளையும் அரசியல் ரீதியாகவும் எதிர்கொள்ளலாம், சட்ட ரீதியாகவும் எதிர்கொள்ளலாம். அது ஒரு வழி, அதை வேண்டான்னு சொல்ல முடியாது.
அரசியலில் களமிறங்கி எந்த அரசியலில் முஸ்லிம்கள் ஒதுக்கப்படுகிறார்களோ அந்த அரசியலில் நின்று கொண்டே நம்முடைய உரிய பிரதிநிதித்துவத்தை போராடி பெறுவது என்பது ஒரு வழி. அதே மாதிரி சமூக ரீதியான நெருக்கடிகளை சட்ட ரீதியாகவும் நாம் என்ன செய்ய முடியும், அணுக முடியும், எதிர்கொள்ள முடியும். அது கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த வழிமுறைகள், இந்த நெருக்கடிகளை அரசியல் ரீதியாக ஃபேஸ் பண்ணுறது, அரசியல் ரீதியாக மாற்றி அமைக்கிறது, ஜெயிக்கிறது, அல்லது சட்ட ரீதியாகவே போராடி நமக்கான உரிமைகளை, உரிய பிரதிநிதித்துவத்தை வாங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் 100% பிரயோஜனப்படும், பயனளிக்கும்னு சொல்ல முடியாது. இன்றைய காலகட்டத்தில் இந்த அரசியல் நடவடிக்கைகளும் சட்ட நடவடிக்கைகளும் பயனளிப்பதற்கான, முஸ்லிம்களுக்கு பயனளிப்பதற்கான சாத்தியங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாட்டை கவ்வி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாசிச அரசாங்கம் என்பது நீதித்துறையை கையிலே வைத்துக்கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக எல்லா வகையான சதி திட்டங்களையும் அரங்கேற்றி கொண்டு வருகிறது. அது திருப்பரங்குன்றம் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், குர்பானி பிரச்சனைகளாக இருக்கட்டும், அல்லது FCR என்று சொல்லப்படக்கூடிய வெளிநாட்டு பணத்தினுடைய வருகை குறித்த கட்டுப்பாடுகளாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் நீதிமன்றங்களை கையில் வைத்துக் கொண்டுதான் சாதித்து வருகிறார்கள். முஸ்லிம்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளையும் சதிகளையும் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாம எந்த மாதிரி நெருக்கடிகளை சந்திச்சுட்டு இருக்கிறோமோ அந்த நெருக்கடிகளை சட்ட ரீதியாக அணுகி போராடி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறது. ஆக கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை நீதிமன்றங்கள், நீதித்துறை. அந்த நீதித்துறையும் முஸ்லிம்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம நிதர்சனமாக பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால தான் நான் சொல்றேன், முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடிகளையும் சமூக நெருக்கடிகளையும் அரசியல் ரீதியான முன்னெடுப்புகள் மூலமாக மாற்றி அமைக்க முடியும் சொல்ல முடியாது. சட்ட ரீதியாக போராடியும் பெற முடியும் என்று சொல்ல முடியாது. 100% பயனளிக்கும் சொல்ல முடியாது. அதுக்காக வேண்டி சட்டத்தின் மீதும் அரசியல் மீது நம்பிக்கை இல்லாமல் பேசுவதாக நினைத்துவிடக் கூடாது. அது வேண்டாம் என்று சொல்வதல்ல என்னுடைய நோக்கம். அது ஒரு வழிமுறை. அந்த வழிமுறை இன்றைய காலகட்டத்தில் 100% பயனளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைந்து வருகிறது என்று நான் சொல்லுகிறேன். ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, கடந்த 100 வருஷங்களாக இந்திய முஸ்லிம்கள் அரசியல் ரீதியாக கடுமையாக வஞ்சிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. அந்த அரசியல் வஞ்சனைகள், துரோகங்களுக்கு எதிராக நாமும் எத்தனையோ வகையான அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு விட்டோம். இதுவரைக்கும் அரசியல் ரீதியான நம்முடைய நடவடிக்கைகளுக்கு, நம்முடைய ரியாக்ஷன்களுக்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா என்று பார்த்தால் இல்லை. அரசியல் ரீதியாக இதுவரைக்கும் 100 வருஷமாக போராடியும் முஸ்லிம்களுடைய நிலைமையில மேம்பாடு வந்ததாக தெரியல. அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு எதிராக எத்தனையோ சமுதாய கொடுமைகளை, நெருக்கடிகளை தீர்ப்பதற்காக சட்டத்தினுடைய துணையை கொண்டு நீதிமன்றங்களுடைய வாசல்களில் காத்து கிடந்தோம். நீதிமன்றங்களுடைய வாசல் கதவு வரை இப்பொழுது வரைக்கும் தட்டி கொண்டிருக்கிறோமே, ஏதாவது தீர்வு கிடைச்சிருக்குதா? பாபர் மஸ்ஜித் பிரச்சனையாக இருக்கட்டும், சட்டத்தின் மூலமாகத்தான் அணுகினோம். என்ன பிரயோஜனப்பட்டுச்சு? இன்றைக்கு நாட்டில் ஏராளமான பள்ளிவாசல்கள் குறிவைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நம்முடைய கோயமுத்தூரில் கூட பள்ளிவாசல்கள் கெட்டுவதற்கோ, கெட்டப்பட்ட பள்ளிவாசல்களை முறையாக நடத்துவதற்கோ நெருக்கடிகளை ஏற்படுத்துகிறார்கள். சட்ட ரீதியாகத்தான் இதனை எதிர்கொண்டு வருகிறோம். ஆனால் பெரிய அளவுக்கு பயன் கிடைக்கல. இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இன்றைய காலகட்டத்திலே நடந்து வரக்கூடிய இந்த முஸ்லிம் எதிர்ப்புகள் இருக்கிறதே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையில் முஸ்லிம்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளை போன்றதாக மாறிக்கொண்டு வருகின்றன. ஆரம்பத்தில் நமக்கெல்லாம் கொஞ்சம் ரைட்ஸ் எல்லாம் இருந்தது, உண்மைதான். முஸ்லிம்கள் இந்த நாட்டை வளப்படுத்தியவர்கள், இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி பெரும் பெரும் தியாகங்களை செய்தவர்கள், எண்ணிக்கையை விட அதிகமாக உயிர் தியாகங்களை செய்தவர்கள் என்கிற அடிப்படையிலே, ஏன் இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தை அடிப்படையிலேயே முன்னெடுத்தவர்கள், ஆரம்பித்தவர்கள் என்கிற அடிப்படையில் காங்கிரசினுடைய எல்லா வகையான நிர்வாகிகளும் முஸ்லிம்களாகவே இருந்தார்கள் என்கிற அடிப்படையில் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டியும் சுதந்திரத்திற்கு பிறகான ஒன்றிய இந்தியாவை கட்டமைக்கிறதிலையும் முஸ்லிம்கள் பெரிய அளவுக்கு பங்காற்றினார்கள் என்கிற அடிப்படையில்
ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மதிப்பு மரியாதை இருந்தது, ஓரளவுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் எல்லாம் இருந்துச்சுங்கிறது உண்மை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற சூழ்நிலையை நுணுகி ஆராய்ந்து பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எப்படிப்பட்ட எதிர்ப்பு இருந்துச்சோ, எப்படிப்பட்ட நெருக்கடிகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் மக்கா வாழ்க்கையில் அனுபவிச்சாங்களோ அதே சூழ்நிலைக்கு தான் இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்ன மாதிரி சூழ்நிலை என்று சொன்னால், எந்த விதமான எதிர் நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்கா வாழ்க்கையில் இருக்கல. அடிக்க அடிக்க அடிகளை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை தவிர மாற்றி அமைக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. அங்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கல, அரசியல் ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கல. இன்றைக்கு கிட்டத்தட்ட இந்திய முஸ்லிம்களினுடைய நிலைமையும் அப்படித்தான் ஆகிக்கொண்டு வருகிறது. இதெல்லாம் நான் இருக்கக்கூடிய சூழ்நிலையை சுட்டிக்காட்டி நம்முடைய சிந்தனைகளையோ நம்முடைய ஆர்வத்தையோ தைரியத்தையோ குலைக்கிற நோக்கம் இல்லை, ஒரு ஒப்பீடு மட்டும்தான். அதனால அன்றைய காலத்தில் இருந்து வந்த இந்த இஸ்லாமோபோபியா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை, முஸ்லிம்களுக்கான எதிர்ப்பை, இஸ்லாத்தினுடைய எதிர்ப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்றதுக்கு வழி இருக்கல, சமூக ரீதியான நெருக்கடிகளை அரசியல் ரீதியாக மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கல. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, நபி தோழர்களும் ஃபேஸ் பண்ணாங்க. ஃபேஸ் பண்ணது மட்டுமல்ல, அந்த வழிமுறையை கையாண்டு இந்த இஸ்லாமோபோபியா என்கிற இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை தோல்வியடைய செய்தார்கள். குறைந்தபட்சம் அதனுடைய வீரியத்தை மழுங்கடிக்கவாவது செஞ்சாங்க. எந்த வழிமுறையை அன்னைக்கு ரசூலுல்லாஹ் கையில் எடுத்துக்கிட்டு இந்த சூழ்நிலைகளை, இது மாதிரியான சூழ்நிலைகளை அன்னைக்கு எதிர்கொண்டார்களோ, எந்த வழிமுறையை கையிலே எடுத்துக்கொண்டு அந்த தீவிரமான இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை மழுங்கடித்தார்களோ அதே வழிமுறைகளை கொண்டுதான் இன்றைக்கு நாமும் இந்த காலத்தில் இருந்து வருகிற இஸ்லாமோபோபியாவை எதிர்கொண்டாக வேண்டும். அந்த வழிமுறைகள் மூலமாகத்தான் இன்றைக்கும் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை நாமளும் மழுங்கடிச்சாகணும். அதுதான் எதிர்ப்புகளை மழுங்கடிக்க செய்யறதுக்கான இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே பயனுள்ள வழி. சட்ட ரீதியான நடவடிக்கை வேண்டான்னு நான் சொல்லலை, அரசியல் ரீதியான நடவடிக்கை வேண்டான்னு சொல்லலை. அது ஒரு பக்கம் நடக்கத்தான் வேண்டும், நமக்கு அதுவும் ஒரு ஆயுதம்தான் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் ஒப்பீட்டளவில் பார்க்கிற பொழுது அதெல்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த மாதிரி வாய்ப்பில்லாத சமயத்தில் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை அவர்களும் எதிர்கொள்ளத்தானே செஞ்சாங்க. என்ன வழிமுறையை கையாண்டு அந்த எதிர்ப்புகளை மழுங்கடித்தார்கள், அந்த எதிர்ப்புகளை தோல்வியற செஞ்சார்கள். அதுதான் நமக்கும் இன்றைக்கு பயனுள்ள ஒரே வழி. அது என்ன வழி என்று கேட்டால், அரபியில் ஷஹாதத்தே ஹக்கு என்று சொல்லப்படுகிற சத்தியத்திற்கு சான்று வழங்கக்கூடிய வழி. நான் இப்படி சொல்லுகிற பொழுது இது என்ன புது வழி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். காரணம், நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் இதுவரைக்கும் இந்த வார்த்தை பிரயோகத்தை கூட கேள்விப்பட்டதில்லை, அல்லது பெரும்பாலும் கேள்விப்பட்டதில்லை. ஒரு சில பேர்களுக்கு மத்தியில் இந்த வார்த்தையோ இந்த வார்த்தையினுடைய கருத்தோ அர்த்தமோ தெரிஞ்சிருக்கலாம். பொதுவாக முஸ்லிம் பெரும்பான்மையான மக்களுக்கு ஷஹாதத்தே ஹக்கு என்கிற ஒரு விஷயத்தை சொல்லுகிற பொழுது இது என்ன புதுசாக இருக்குது, இது என்ன புதுக்கதை என்றெல்லாம் நினைக்க தோன்றலாம். அது யதார்த்தம்தான். ஏன்னா இந்த வார்த்தையை முஸ்லிம் சமுதாயம் அதிகமாக கேள்விப்பட்டதில்லை. இப்பொழுது கூட இந்த விஷயத்தை நான் எடுத்து சொல்லுகிற சமயத்திலே நீங்கள் கூட, இதை கேட்கக்கூடிய நீங்களும் கூட மலைச்சு போகணுங்கிற அவசியம் இல்லை. இது என்ன ஷஹாதத்து ஹக்கு, தமிழில் சத்தியத்திற்கு சான்று வழங்குதல் சொல்கிறது. இது ரொம்ப முக்கியமானது, அடிப்படையான ஒரு கடமை. அதே நேரத்தில் இது ரொம்ப எளிமையான கடமை. அதை நான் கொஞ்சம் இலகுவாக எளிமையாக விளக்குவதற்கு முயற்சி செய்கிறேன்.
இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் ரீதியான நெருக்கடிகளையும் சமுதாய ரீதியான நெருக்கடிகளையும் எதிர்கொள்வதற்கும் அதை வெற்றி கொள்வதற்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே சுன்னத்தான வழிமுறை, ஒரே பயனுள்ள வழிமுறை இதுதான், ஷஹாதத்தே ஹக்கு. இது ஒரு அடிப்படையான கடமை என்று சொல்லுகிற பொழுது அரசியல் தலைவர்கள், முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் மிகவும் கீழ்த்தரமாக ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவது இஸ்லாத்தினுடைய 6வது கடமை என்று சொன்ன மாதிரி சொல்லலை. அதையும் தாண்டி வேறொரு கோணத்தில் இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய எதிர்ப்பாளர்கள், முஸ்லிம் விரோதிகள், முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எதிராக எப்படிப்பட்ட கருத்துக்களை பரப்பி வருகிறார்களோ, என்ன மாதிரியான செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறார்களோ, அந்த கருத்துக்களையும் அந்த செயல் திட்டங்களையும் நம்முடைய இஸ்லாமிய ஒழுக்க நடைமுறைகளை மேற்கொள்வதன் மூலமாகத்தான் மாற்றி அமைக்க முடியும், மாற்றி அமைக்க வேண்டும். அதையெல்லாம் இந்த வழிமுறையின் மூலமாகத்தான் அழித்தொழிக்கவும் முடியும். இஸ்லாம் நமக்கு சில ஒழுங்குகளை கற்றுத்தந்திருக்கிறது, சில பயிற்சிகளை வழங்கி இருக்கிறது. அந்த மாதிரியான பயிற்சிகளையும் ஒழுங்குகளையும் உலகத்தினுடைய எந்த மதமும் கற்றுத்தரவில்லை. எந்த சித்தாந்தமும் இது மாதிரியான ஒழுக்க நடைமுறைகளை எடுத்து சொன்னதே இல்லை. அப்படிப்பட்ட இஸ்லாமிய நடைமுறைகள், ஒழுக்க மாண்புகளை நம்முடைய சொந்த வாழ்க்கையின் மூலமாக எடுத்து சொல்ல வேண்டும். அவர்கள் முஸ்லிம்களை குறித்து தீவிரவாதிகள் என்று அபாண்டமாக சொன்னால், நாமும் அவர்களைப் போலவே ஏதாவது தீவிரவாத நடவடிக்கைகள் மூலமாக அதனை மேற்கொண்டால், அதனை எதிர்கொண்டால், அவங்களுடைய அபாண்டமான குற்றச்சாட்டை நாம் உண்மைப்படுத்தின மாதிரி ஆகும். அவங்க தீவிரவாதின்னு சொல்லுகிற பொழுது நமக்கு கோபம் வரும். எங்களை எப்படி தீவிரவாதின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு அதை கடப்பதற்காக, அதை முறியடிப்பதற்காக ஏதாவது தீவிரவாத செயலை நாம் செய்து விட்டோம் என்று சொன்னால், பார்த்தீங்களா நாங்கள் சொன்னது கரெக்டாக முஸ்லீம் பண்ணுறான் பாரு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், வெறுப்பு பிரச்சாரம் முஸ்லிம்களுடைய ஒரு சின்ன சின்ன தவறை கூட தீவிரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் சம்பந்தம் இல்லாத விஷயங்களை இஸ்லாத்தின் பெயரால் எவனாவது செய்தாலும் கூட ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இப்படிப்பட்டவர்கள் தான் என்று சித்தரிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் சமீபத்தில் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இந்த ஷியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வெகு அனாச்சாரங்களை செய்வாங்க. நமக்கெல்லாம் தெரியும். துளி அளவு, எள் முனை அளவு ஷியாக்கள் செய்யக்கூடிய முஹர்ரம் அனாச்சாரங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் வடநாட்டிலே என்ன செஞ்சாங்க, அந்த ஷியாவுடைய ஊர்வலத்தில், முஹர்ரம் ஊர்வலத்தில் ஒரு ஆம்னி வண்டி அப்படியே கிரேனில் தூக்கி பட்டாசு வெடிக்கிற மாதிரி அதை வெடிக்க செஞ்சாங்க. உடனே அதை காரியமாக்கி விட்டார்கள். பார்த்தீங்களா, முஸ்லீம்கள் பாருங்க, அவங்களுடைய கொண்டாட்டத்தை கூட குண்டு வச்சு தான் கொண்டாடுறான். நாமெல்லாம் பட்டாசு வச்சு கொண்டாடுவோம், அவன் என்ன செய்யறான், குண்டு வச்சு கொண்டாடுறான். பாருங்க, அவங்களுக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்கா? அந்த செயல்பாடுகளுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? இருந்தாலும், அது தெரிந்தாலும் அதை வைத்து முஸ்லிம்களுக்கு கெட்ட பெயர் உண்டாக்குறது பார்க்கிறான். அப்ப விளையாட்டுத்தனமாக இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லாத எவனோ ஒருத்தன் எதையாவது செய்தால் கூட முஸ்லிம்களுக்கு தீவிரவாதிகள் என்கிற பட்டம் கொடுக்கிறது தகுதியானவங்க, அவங்க ரத்தத்திலேயே தீவிரவாதம் ஓடுது என்று சொல்வதற்கு தயாராக இருக்கிற பொழுது, நம்மை முஸ்லிம்களை தீவிரவாதிகள் என்று சொல்வதை எதிர்கொள்வதற்காக வேண்டி, அதை கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டி, தடுத்து நிறுத்துறதுக்காக வேண்டி ஏதாவது தகாதை செயலை செய்துவிட்டால் அவர்கள் சொல்வதை நாம உண்மைப்படுத்தியவர்களாக ஆவோம். அதைத்தான் அவங்களும் விரும்புகிறாங்க. இவங்களை சீண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு அவன் ஏதாவது ரியாக்ட் பண்ணுவான், அதை வச்சு லாபம் பார்க்கணும். அதை வைத்து மக்களுக்கு மத்தியிலே இவர்களை பற்றியும் இவருடைய மதத்தை பற்றியும் தவறாக சித்தரிக்க வேண்டும். இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அவங்களுடைய அந்த அபாண்டமான குற்றச்சாட்டை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய மனிதாபிமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலமாகத்தான் முறியடிக்கணும். அதன் மூலமாகத்தான் முறியடிக்க முடியும். நீங்க சொல்ற மாதிரி இல்லடா முஸ்லிம்கள், நீ எவ்வளவுதான் முஸ்லிம்களை குறித்தும் இஸ்லாத்தை பற்றியும் தீவிரவாத குற்றச்சாட்டு சொன்னாலும் அவர்களுக்கும் தீவிரவாதத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இஸ்லாமிய தீவிரவாதம், முஸ்லிம் தீவிரவாதம் என்று சொல்வது இனிப்பு சாம்பார்னு சொல்ற மாதிரி, சூடான ஐஸ்கிரீம் சொல்ற மாதிரி,
எப்படி சூடான ஐஸ்கிரீம் என்று சொல்ல முடியாதோ, எப்படி இனிப்பு சாம்பார் என்று சொல்ல முடியாதோ, அதே மாதிரி இஸ்லாத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நம்முடைய மனிதாபிமான நடவடிக்கையின் மூலமாக, இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கக்கூடிய ஒழுக்க மாண்புகளின் மூலமாக அப்படி இல்லை என்று அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. அதே மாதிரி அவர்கள் நம்மை கல்வி அறிவு இல்லாதவர்கள் என்று சொன்னால் அந்த குற்றச்சாட்டை நாம நம்முடைய சமுதாயத்திற்கு கல்வியை கொடுப்பதன் மூலமாகத்தான் முறியடிக்க முடியும். இவர்கள் எல்லாம் கல்வி அறிவு இல்லாத காட்டு மிராண்டிகள் என்று சொன்னால் கல்வியினுடைய உச்சத்திற்கு நாம் செல்ல வேண்டும். நாங்கள் கல்வி அறிவில் முன்னோடிகள் மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்திலும் கல்வியில் முன்னேறியவர்கள் தான் என்பதை கல்வியை கற்றுக்கொண்டுதான் அவருடைய அந்த குற்றச்சாட்டை, அபாண்டத்தை நாம் முறியடித்தாக வேண்டும். அதே மாதிரி அவர்கள் நம்மை தேசப்பற்றில்லாதவர்கள் என்று சொன்னால் நாம நம்முடைய முன்னோருடைய தேசப்பற்றை எடுத்து கூறுவதோடு மட்டும் நின்று விடாமல் நம்முடைய தேசப்பற்றையும் அடிக்கடி வெளிப்படுத்தியாக வேண்டும். அதன் மூலமாகத்தான் நம்முடைய தேசப்பற்றை எடுத்து சொல்லணும். அவர்களுடைய குற்றச்சாட்டை முறியடிப்பதற்காக கோபப்பட்டு பிரயோஜனமே இல்லை. அதே மாதிரி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். முஸ்லிம்கள் எல்லாம் போதைக்கு அடிமையானவர்கள் என்று சொன்னால் நாம போதை பழக்கத்தை விட்டு விலகியவர்கள் என்பதை நம்முடைய பிரச்சாரத்தின் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. போதையை விட்டு விலக்கி வைத்துவிட்டு, நம்முடைய சமுதாயத்தில் போதையை விட்டு விலக்கி வைத்துவிட்டு அந்த பிரச்சாரத்தை நாம் முறியடிக்கணும். ஆனால் இந்த குற்றச்சாட்டை நம்மளால் முறியடிக்க முடியல. உதாரணத்துக்கு தான் சொல்றேன். முஸ்லிம்கள் போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் என்று டிபார்ட்மெண்ட் சொல்லுகிற பொழுது எங்க முஸ்லிம் சமுதாயம் போதையை எடுக்கல, ஏன்னா எங்களுக்கு போதை ஹராமு பிரச்சார ரீதியாக சொன்னா போலீஸ்காரன் நம்ப மாட்டான். நம்புற இடத்துல முஸ்லிம் சமுதாயம் இன்னைக்கு இல்லை. போதை பயன்பாட்டில் முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு கணிசமான அளவுக்கு கீழ்த்தரமான முறையிலே முன்னேறி கொண்டிருக்கிறது. முஸ்லிம் சமுதாயம் எதுல முன்னேறுதோ இல்லையோ போதை பழக்கத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் முஸ்லிம் சமுதாயம் போதைக்கு அடிமையானவர்கள் என்று சொன்னால் நாங்க அப்படி இல்லை, போதை எங்களுக்கு ஹராம் என்று சொன்னால் கேட்க மாட்டான். எப்படி கேட்பான்? வாயளவு தாண்டா சொல்றீங்க முஸ்லிம்கள் நீங்க எல்லாம் போதைக்கு அடிமையானவர்கள் இல்லைன்னு, உங்க சமுதாயத்தை பாருங்கடான்னு சொல்லி கூசாமல் சொல்கிறார்கள். அதில் உண்மை இல்லாமலும் இல்லை. இந்த குற்றச்சாட்டை நாம எப்படி முறியடிக்க முடியும்? அவர்கள் மாதிரி நாம திருப்பி சண்டை போட்டா நம்முடைய சமுதாயத்தை போதை பழக்கத்திலிருந்து விலக்கி வைத்துவிட்டு நாங்கள் அப்படி இல்லை என்று சொல்ல வேண்டும். அதைத்தான் நான் சொல்றேன். இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கக்கூடிய ஒழுக்க மாண்புகள், மனிதாபிமானத்தின் அடிப்படையில் மட்டும்தான் இஸ்லாமோபோபியா என்கிற இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும், முனைமழுங்க செய்ய வேண்டும். ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்லுகிறேன். இல்லை சிறந்த உதாரணம் இல்லை, சிறந்த முன்மாதிரியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து சொல்லுகிறேன். அது ஒன்றும் உங்களுக்கு தெரியாத விஷயமெல்லாம் இல்லை. ஆனால் அதை வேறொரு கோணத்தில் நாம் அணுகி பார்க்க வேண்டியிருக்கிறது. தெரிந்த அந்த சம்பவத்தை நம்முடைய இடத்திலிருந்து ஒரு மீளாய்வு செய்ய வேண்டியிருக்கிறது. தோளில் மூட்டையோடு சிரமப்பட்டு நடந்து போயிட்டு இருந்த ஒரு பெண்ணிடத்திலே அந்த மூட்டையை வாங்கி கொண்டு அவருக்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோளிலே அந்த மூட்டையை சுமந்து செல்லக்கூடிய வழியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வயது முதிர்ந்த பெண்ணிடத்தில் கேட்பார்கள், இவ்வளவு சிரமப்பட்டு எங்கம்மா போயிட்டு இருக்கிறீங்க? வயதான காலத்தில் இந்த சுமையை சுமந்து கொண்டு போக வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? எங்க போறீங்க என்று கேட்கிற பொழுது அந்த பெண் சொல்லுவார், இந்த ஊர்ல முஹம்மதுன்னு ஒரு ஆசாமி தன்னை நபி என்று சொல்லிக்கொண்டு ஊர் மக்களுக்கு மத்தியில் குழப்பம் செஞ்சுட்டு வர்றாரு. அதன் அடிப்படையில் ஊர் மக்களை எல்லாம் ரெண்டா துண்டாடிட்டாரு. தெரியுமா உனக்கு மகனே? யாரை பார்த்து சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க. இந்த ஊர்ல முஹம்மதுன்னு ஒரு ஆசாமி, அவர் நபியா, இறைவனுடைய தூதனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொசைட்டியில் குழப்பம் ஏற்படுத்திட்டு இருக்கிறார். அதன் அடிப்படையில் சமுதாயத்தை பிரித்து செஞ்சுட்டார். அவருடைய குழப்பத்தில் நான் சிக்கிடக்கூடாது இல்லையா, அதனால தான் ஊரை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. மௌனமாக கேட்டுக்கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊர் கடைசி வரைக்கும் அந்த பெண்ணுடைய சுமையை தான் சுமந்து சென்று அவரை வழி அனுப்பி வைக்கிற சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அழகான பொறுமையை, இந்த உதவக்கூடிய மனப்பான்மையை பார்த்துட்டு அந்த அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க, சரி நான் இவ்வளவு சிரமப்பட்டு போறேன்னு சொல்லிட்டு எனக்கு அனுதாபப்பட்டு எனக்காக இவ்வளவு தூரம் உதவி செய்றிய, என்னுடைய கஷ்டத்தை நீ சுமந்து கொண்டாயே, என்னுடைய சிரமத்தை நீக்குவதற்காக வேண்டி நீ சிரமத்தை மேற்கொண்டாயே, நீ யார் மகனே
என்று கேட்கிற சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இவ்வளவு நேரம் எந்த மனிதனை விட்டு விலகிச் செல்வதாக நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களோ, எந்த மனிதனை குறித்து உங்களிடத்திலே சொல்லப்பட்டுச்சோ அந்த முகம்மது நான் தாம்மா என்று சொல்லுகிற சமயத்தில் அந்த அம்மாவிடம் இருந்து வந்த எதிர்வினை எப்படி இருந்துச்சு? ஆஹா, ஊர் மக்கள் உங்களை பற்றி தவறா இல்லவா சொல்லிட்டாங்க, அதை கேட்டு நானும் தப்பு பண்ண இருந்தேனே என்று சொல்லி நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அப்போதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையை பிடித்து இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. சம்பவம் நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான், கேள்விப்பட்ட சம்பவம் தான். இப்போது இதைத்தான் நான் என்ன சொல்கிறேன், ஷஹாதத் ஹக்குன்னு சொல்கிறேன், சத்தியத்திற்கு சான்று வழங்குதல். இஸ்லாமோபியாவினுடைய விளைவாக ஒரு பாமர பெண்ணிடத்திலே, நான் முஸ்லிம் பெண்ணிடத்திலே மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களை குறித்தும் இஸ்லாத்தை பற்றியும் ரசூலுல்லாஹ் பற்றியும் தப்பான கருத்துக்கள் ஊர் முழுக்க பரவியதுடைய விளைவாக ஊரை விட்டு வெளியே போகிறதுக்கு தயாராக இருந்த ஒரு பெண்ணிட்ட ரசூலுல்லாஹ் நடந்து கொண்ட விதம் தான் சத்தியத்திற்கு சான்று வழங்குதல், ஷஹாதத்தை ஹக் என்று சொல்லுகிறேன். எந்த உண்மை இஸ்லாத்தின் பெயரால் நம்மிடத்தில் வந்திருக்கிறதோ அந்த ஹக்குக்கு உயிருள்ள சாட்சியாக மாற வேண்டும். பிரச்சாரத்தின் மூலமாக மட்டுமல்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை முஸ்லிம்கள் என்பதை எடுத்துச் சொல்ல வேண்டும். இதுதான் இஸ்லாத்திற்கு என்கிற சத்தியத்திற்கு சான்றாக இருக்கிறது. இந்த சம்பவத்தை அதிகமாக நாம் கேள்விப்பட்டிருப்போமே. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய ரியாக்ஷன், எதிர்வினை என்னவாக இருந்துச்சுங்கிறது சம்பவத்தில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எதிர்வினையை, ரியாக்ஷனை நம்ம இடத்துல நின்றுக்கிட்டு நம்முடைய உணர்ச்சியில் கொஞ்சம் யோசனை செய்து பார்க்கலாம். அந்த அம்மா அப்படி சொல்லிட்டாங்க, உனக்கு தெரியாத மகனே, ஊருக்குள்ள முகம்மதுன்னு ஒரு ஆள் குழப்பம் பண்ணிட்டு சமுதாயத்தை துண்டாக்கிட்டு இருக்கிறாரு, அந்த ஆளுடைய விஷமத்தனத்தில் நானும் சிக்கிருக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஊரை விட்டு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதிலடியாக, என்னது அப்படியா சொன்னாங்க, நீயும் அவங்க சொன்னதை அப்படியே நம்பிட்டியாக்கும், நான் யார் தெரியுமா, நான் தான் அந்த முகம்மது, உனக்கு போய் உதவி செஞ்சான் பாரு, இந்தா நீயும் உன் மூட்டையும் எடுத்துட்டு நீயே போ. இப்படி ரியாக்ட் செய்திருந்தால் நிலைமை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய சிந்தனைக்கே விட்டு விடுகிறேன். நான் ஒரு ஒப்பீடு தான் செய்தேன், ரசூலுல்லாஹ் அப்படி செய்யலை. நாமளாக இருந்தால் ஒரு காலம் அப்படி செஞ்சாலும் செஞ்சுருப்போம். அப்படி செய்திருந்தால் நிலைமை என்னவா இருக்குங்கிறது நாம் யோசித்து பார்ப்போம். இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்கள் மீது வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இந்த பொறுப்பு இருக்கிறதே, அது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பு. முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய சமூக ஒழுக்கங்களை எடுத்து காட்ட வேண்டியது அவங்களுடைய ஈமான், அவர்களுடைய நம்பிக்கை, அவங்க மேலே சுமத்தி இருக்கக்கூடிய தார்மீக கடமை, அடிப்படை கடமை. ஒரு ஆள் மோமினாக இருக்கிறான்னு சொன்னால், எந்த இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அவன் மோமினாக இருக்கிறானோ, நம்பிக்கையாளனாக இருக்கிறானோ, அந்த இஸ்லாத்தினுடைய வாழ்வியல் நடவடிக்கைகளை, நெறிமுறைகளை, ஒழுக்கங்களை தன்னுடைய சொல் செயல் நடவடிக்கையின் மூலமாக எடுத்து சொல்லணும், அதை உண்மைப்படுத்த வேண்டும். உங்களுக்கெல்லாம் பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன், விஷய பொருத்தத்திற்காக வேண்டி மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். மக்தபு மதரசாவில் ஷஹாதத்து கலிமாவை சொல்லி கொடுப்பாங்க. நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போய் சேர்த்துனோன்னா அவங்களுக்கு பாடமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். ஏனென்று சொன்னால் நமக்கு நல்லா தெரியும், இஸ்லாம்ங்கிறது பிறப்பினால் வர்றது இல்லை. பைபர்த்து எவனும் முஸ்லீமாக முடியாது, எந்த சமுதாயத்திலையும் அப்படி ஆக முடியாது. இப்போ உதாரணமாக நான் பிராமணன் ஆகணும்னாக்க என்ன செய்ய முடியும்? மதம் மாறி பிராமணனாக முடியாது. நான் பிராமணன் ஆக வேண்டும் என்று சொன்னால் பிராமண சமுதாயத்தில் தான் பிறக்கணும். நான் கவுண்டர் ஆகணும்னு சொன்னால் கவுண்டர் சமுதாயத்தில் தான் பிறக்கணும். செட்டியார் ஆகணும்னு சொன்னால் செட்டியார் சமுதாயத்தில் தான் பிறக்கணும். நானும் செட்டியார் ஆகிறேன்னு சொல்லிட்டு போனால் யாரும் என்ன செட்டியார் சமுதாயத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏனென்று சொன்னால் அந்த செட்டியார் என்கிற அந்த இனம் பிறப்பின் மூலமாக வருகிறது. அதே மாதிரி இஸ்லாம் என்பது பிறப்பின் மூலமாக வர்றதில்லை. பைபர்த்து யாரும் இஸ்லாமாக முடியாது. இஸ்லாம் ஆகிறதுங்கிறது பை சாய்ஸ், தேர்வு செய்வதன் மூலமாக. இஸ்லாத்தை தேர்வு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு பேர் தான் மோமின். முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்துட்டேன், எங்கள் அம்மா அப்பா முஸ்லீமாக இருக்கிறாங்க, அதனால் நானும் முஸ்லீம் நாளைக்கு அல்லாட்ட போய் சொல்ல முடியாது. இஸ்லாத்தை தேர்வு செய்ய வேண்டும், ஒப்பீடு செய்து தேர்வு செய்ய வேண்டும். ஏன் இஸ்லாம் சிறந்தது, ஏன் இஸ்லாமிய கடவுள் நம்பிக்கை உயர்ந்தது, அதற்கான லாஜிக் என்ன என்பதை ஆய்வு செய்து ஸ்டடி செய்து ஒருத்தர் ஈமான் கொள்ளணும்.
அதனால முன்னோட்டமாக மக்தப் மதரசாவில் ஸ்டார்டிங்லேயே பாலபாடமாக சொல்லிக் கொடுக்கிறோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். என்ன அர்த்தம்? வணக்கத்திற்கும் கீழ்ப்படிதலுக்கும் உரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். முகமது நபி அல்லாஹ்வுடைய அடியாராகவும் திருத்தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று நாம படித்தோம், இன்னைக்கும் படித்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா? அஷ்ஹது என்கிற அரபு வார்த்தைக்கு நான் சாட்சி சொல்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. வேணுமானா எல்லா ஆலிம்சாக்களையும் போய் கேட்டு பாருங்க. நான் இப்படி சொல்லும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், நீங்கள் என்ன புதுசாக பேசுகிறீங்க? இதுவரைக்கும் காலம் காலமாக அஷ்ஹது என்கிற வார்த்தைக்கு நான் சாட்சி சொல்கிறேன்னு தானே அர்த்தம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அஷ்ஹதுக்கு சாட்சி சொல்கிறேங்கிற மீனிங் இல்லைன்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லலாம். அரபு படித்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, ஆலிம்சாக்கிட்ட கேட்டு பாருங்க. அஷ்ஹது என்று சொன்னால் நான் சாட்சி சொல்கிறேன்னு அர்த்தமானு கேளுங்க. நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அதுக்கு அக்கூலு ஷஹாதத்தைன்னு சொல்லணும், சாட்சியம் சொல்கிறேன். ஆனால் அப்படி சொல்கிறது இல்லை, அஷ்ஹதுன்னு சொல்கிறோம். அதனுடைய அர்த்தம் நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டா நம்முடைய சாட்சியத்தினால தான் அல்லாஹ் அல்லாவாக இருக்கிறானா? நாமெல்லாம் யாரும் சாட்சி சொல்லலைங்கிற அல்லாஹ்வுக்கு நம்முடைய சாட்சியம் தேவையா? அவன் அல்லாஹுவாக இருப்பதற்கு நாம சாட்சி சொல்லணுமா? ஏங்க இந்த ஆள் உண்மையான ஆளுங்கிறதுக்கு நான் சாட்சி சொல்றேங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய சாட்சியத்தை வச்சுக்கிட்டு அந்த ஆள் உண்மையான ஆளுன்னு நீங்க நம்பலாம். என்னுடைய சாட்சியம் அந்த ஆளுடைய உண்மை தன்மைக்கு ஒரு பக்கபலமா இருக்கு. அந்த ஆள் நல்ல ஆளு தாங்க அப்படின்னு சொல்றது. அல்லாஹ் அல்லாவாக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய சாட்சியம் தேவையா? நம்முடைய சாட்சியத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் அல்லாவாக இருக்கிறானா? நாம் யாரும் சாட்சியம் சொல்லவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய இறையாண்மைக்கு ஏதாவது பங்கம் வந்துருமா? அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதராக முகமது நபி இருக்கிறார்கள் என்று நாம் சாட்சியம் சொல்ல வேண்டி இருக்கிறதா? நம்முடைய சாட்சியத்தினால தான் முகமது நபியாக இறை தூதராக இருக்கிறாங்களா, இறுதி தூதராக இருக்கிறாங்களா? நாம சாட்சி சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அல்லாஹ் அல்லாஹ் தான். நாம் சாட்சி சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் தான். மரக என்ன அர்த்தம்? வேற ஒன்றும் இல்லை. அஷ்ஹது என்று சொன்னால் வணக்கத்திற்கும் கீழ்ப்படிதலுக்கும் உரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதற்கு நானே சாட்சியாக இருக்கிறேன் அர்த்தம். சாட்சி சொல்றேன் அர்த்தம் இல்லை. நான் சாட்சி அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை கொள்கையாக ஏற்றுக்கொண்டிருப்பதால் என்னிடத்தில் வருகிற மாற்றத்தை பாருங்கள். என்னிடத்தில் எப்படிப்பட்ட சுயமரியாதை இருக்கிறது, என்னிடத்தில் எப்படிப்பட்ட அச்சமில்லாத தன்மை இருக்கிறது, என்னிடத்தில் எப்படிப்பட்ட ஒழுக்க வாழ்க்கை இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் ஒரே இறைவனை நான் ஏற்றுக்கொண்டிருப்பதன் காரணமாக. என்னை பார், என் அழகை பார் என்று சொல்வதைப் போல என்னுடைய ஈமானை பார், என்னுடைய வாழ்க்கையை பார், இஸ்லாத்தை புரிந்துகொள். முகமது நபியினுடைய வாழ்க்கையை, வரலாற்றை, வழிமுறையை நான் என்னுடைய வாழ்க்கையில் ஃபாலோ பண்றதுனால என் லைஃப் எவ்வளவு சூப்பராக இருக்குதுங்கிறத பாரு. நான் இப்படி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம், ஒழுக்கமாக வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் முகமது நபியுடைய வாழ்க்கை முறையை நான் என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த வகையில் சத்திய இஸ்லாத்திற்கு நான் உயிருள்ள சாட்சியாக இருக்கிறேன் அர்த்தம் அஷ்ஹதுங்கிறதுக்கு. மற்றபடி சாட்சி சொல்கிறேன் அர்த்தம் இல்லை, நானே சாட்சியாக இருக்கிறேன், இஸ்லாத்தினுடைய உயிருள்ள சாட்சி நான் என்று சொல்ல வேண்டும். அதுதான் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய ஈமானிய கடமை என்று சொல்லுகிறேன். ஈமான் கொண்டது உண்மையாக இருந்தால் எதன் மீது நாம் ஈமான் கொண்டிருக்கிறோமோ அதனை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். தான் வாழக்கூடிய பகுதியிலே இஸ்லாத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக, பிரதிநிதியாக வாழ வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமினுடைய அடிப்படையான கடமை. அப்படி மட்டும் நாம் வாழ்ந்து விட்டால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆச்சரியத்திற்கு, அவர்களுடைய பெரும் விருப்பத்திற்குரிய ஈமான் கொண்டவர்களாக நாம் இருப்போம் என்கிற ஒரு சுப செய்தியாக, ஒரு வாழ்த்தாக அறிவிக்கக்கூடிய சில ஹதீஸுகளை பார்க்கலாம். 2 ஹதீஸ். அதோடு இந்த வார உரையை தற்காலிகமாக நிறைவு செய்கிறேன் 2 செய்தியோடு. அப்படி மட்டும் இந்த சத்திய இஸ்லாத்திற்கு ஒரு உயிருள்ள சாட்சியாக நாம் வாழ்ந்துட்டா ரசூலுல்லாஹ் நம்மை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன நினைப்பாங்க என்பதை குறித்த விஷயம் நாம் கேள்விப்பட்டிருப்போங்க. அறிவார்ந்த ஈமான் புரியுது, அறிவார்ந்த ஈமான்னா என்னன்னு தெரியுது. இஸ்லாத்தினுடைய ஈமான் என்று சொல்லக்கூடிய கொள்கைகள் எல்லாம் வெற்று நம்பிக்கைகள் அல்ல, அதுக்கு பின்னாடி லாஜிக் இருக்கு, காரணகாரியம் இருக்கு. ஒரு உதாரணம் சொல்கிறேன். பாபர் மஸ்ஜிது ஏண்டா இடிக்கிறீங்க? அது முஸ்லிம்களுடைய உரிமையாச்சே, நீ எப்படி உரிமை கொண்டாடுற? அங்கே தான் ராமர் பிறந்தார்னு எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கெல்லாம் நீ லாஜிக் கேட்கக்கூடாது, அது எங்கள் நம்பிக்கை சார்ந்த விஷயம் சொல்லிட்டு போயிட்டான். நீதிமன்றமும் அந்த பெரும்பான்மையாளருடைய மனசாட்சிக்கு விட்டு கொடுப்பதாக சொல்லிட்டாங்க. வெற்று நம்பிக்கை என்பதற்கான ஒரு உதாரணம் பாபர் மஸ்ஜித் எங்கள் நம்பிக்கை.
அந்த இடத்துல ராமர் பிறந்தாருங்கிறது. நம்பிக்கையில எல்லாம் சட்டம் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி முடிச்சிட்டான். இதுதான் வெற்றி நம்பிக்கைங்கிறது. ஆனால் இஸ்லாத்தினுடைய நம்பிக்கைங்கிறது அப்படி இல்லை. ஒவ்வொன்றுக்கு பின்னாடி லாஜிக் இருக்கு, பகுத்தறிவு ரீதியான காரணம் இருக்கு. அதைத்தான் அறிவார்ந்த ஈமான் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுக்க முடியுது, ஓகே. ஆழமான ஈமான், இதை கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆழமான ஈமான்னாக்க இஸ்லாத்தில் பிடிப்போட இருக்கிறது, உறுதியாக நிற்கிறது. அதனுடைய இன்னொரு உறுதியான ஈமான் கூட சொல்லலாம். சாதாரண ஆள் இல்லைங்க அந்த ஆள், பக்காவான ஈமான்தாரிங்க, உறுதியான ஈமான் இருக்குதுங்க சொன்னால் அதை கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆச்சரியமான ஈமான் என்று சொன்னால் அது என்ன? அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே ஆச்சரியப்படுகின்ற ஈமான் என்றால் அது நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற விஷயம். ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்படுகிற ஈமான் வேற யாரோ ஆச்சரியப்படுற ஈமான் இல்லைங்க. அறிவார்ந்த ஈமான் வேற, ஆழமான ஈமான் வேற, உறுதியான ஈமான் வேற. புரிஞ்சு கொள்ள முடியுது. அதெல்லாம் ஆச்சரியமான ஈமான்னா அது என்ன? அதுவும் ரசூலுல்லாஹ் பெரிய ஆச்சரியப்படுகிற ஈமான்னா என்ன? யோசிச்சு பார்க்கணும். ஒரு தடவை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய தோழர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. உங்கள் கருத்தில் ஆச்சரியமான ஈமானுக்குரியவங்க யாரு சொல்ல முடியுமா? ஆச்சரியமான ஈமானுக்குரியவர்கள் யாருன்னு சொல்ல முடியுமான்னு தோழர்கிட்ட கேட்க பொழுது தோழர்கள் சொன்னாங்க, வேற யார் ரசூலுல்லாஹ், சந்தேகம் இல்லாமல் மலக்குமார்கள் தான். மலக்குமார்கள் தான் ஆச்சரியமான ஈமானுக்குரியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கு பின்னாடி காரணம் இருக்குது. ஏன்னு கேட்டால் ஈமானுக்கு மாற்றமாக அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. லா யாசூன மா அமரல்லாஹு வ யஃபலூன மா யுமரூன். மலக்குமார்களை பற்றி குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. அவர்களுக்கு ஏவப்பட்டதை செய்வார்கள், ஏவப்பட்டதற்கு மாற்றமாக ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு சாய்ஸே கிடையாது. நமக்கு சாய்ஸு, இம்மா ஷாக்கிரம் வ இம்மா கஃபூரா. இனி மனிதனுக்கு நேர்வழியை காமிச்சிட்டோம், அவன் நல்லவனாகவும் இருக்கலாம் கெட்டவனாகவும் இருக்கலாம், அது அவன் கையில் தான் இருக்குது, அவனுடைய சாய்ஸ் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ நல்லதை தேர்வு செய்வதற்கும் தீயதை தேர்வு செய்வதற்கும் நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு செய்யக்கூடிய சுதந்திரம் இருக்குது. மலக்குமார்கள் அவர்கள் ஃபண்டமெண்டலாகவே டிஃபால்ட்டாகவே யாரு தான், அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தப்பு பண்ண மாட்டாங்க. அதை வச்சு தான் சொல்கிறாங்க ஆச்சரியமான ஈமானுக்குரியவர்கள் வேறு யார், மலக்குமார்கள் தான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கருத்தை மறுத்துட்டு மறுபடி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. என்ன கேள்வி தெரியுமா? அவங்க எப்படிங்க ஈமான் இல்லாதவங்களா இருக்க முடியும்? இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருந்து வரக்கூடிய அவர்களுடைய ஈமான்ல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க மாஹவுலே அவங்களுடைய அட்மாஸ்பியரே அல்லாஹ்வை சுற்றி தான் இருக்கு. அவங்க எப்படி ஈமான் கொள்ளாமல் இருக்க முடியும்? அப்போ அவங்க டிஃபால்ட்டாக ஈமான்தாரிகளாக இருக்கிறது ஆச்சரியமான விஷயம் அல்ல. அல்லாஹ்வை சுற்றி தானே அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க, எப்படி அவங்க ஈமான் இல்லாமல் இருக்க முடியும் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் கேட்டாங்க, ஆச்சரியமான ஈமானுக்கு சொந்தக்காரங்க யார்? கேட்ட சமயத்தில் தோழர்கள் சொன்னாங்க, அப்படியானால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர்களான நபிமார்கள் இருக்கிறாங்களே அவங்க தான் ஆச்சரியமான ஈமானுக்கு சொந்தக்காரங்க. நபிமார்கள் தான் ஆச்சரியமான ஈமான். அதையும் மறுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விளக்கம் சொன்னாங்க. அவங்க எப்படி ஈமான் இல்லாதவர்களாக இருக்க முடியும்? அவங்களுக்கு தான் அன்றாடம் அல்லாஹ்ட்டிருந்து வஹி வந்துட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு இடையில கான்டாக்ட் இருந்துகிட்டே இருக்கு. அவங்க ஈமான் இல்லாமல் இருந்தால் தான் அது ஆச்சரியம். அவங்களுடைய ஈமான்ல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க டைரக்டா அல்லாஹ்வோடு கான்டாக்ட்ல இருக்கிறாங்க, வஹீன் வந்துட்டு இருக்குது. அது ஆச்சரியமான ஈமான் சொல்ல முடியாது. திரும்பி கேட்டாங்க, ஆச்சரியமான ஈமானுக்கு சொந்தக்காரங்க யாரு சொல்லுங்க. இப்போ சஹாபாக்கள் அடுத்த கட்டமாக சொல்லுவாங்க, இப்போ நபிமார்களும் இல்லையா? அப்படின்னா நாங்கள் தான் ரசூலுல்லாஹ் ஆச்சரியமான ஈமானுக்கு சொந்தக்காரர்கள். உங்களுடைய தோழர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் தான் ஆச்சரியமான ஈமானுக்கு சொந்தக்காரர்கள். இப்பவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்தார்கள். நீங்கள் எப்படி ஈமான் இல்லாதவர்களாக இருக்க முடியும்? நான் உயிரோடு உடலோடு உங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். டைரக்டாக என்னை பார்க்குறீங்க, நான் தான் உங்களுக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். நீங்கள் இஸ்லாமியர்களாக வாழ்வதற்கு நான் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறேன். என்னை பார்த்து இஸ்லாத்தை கற்றுக்கொள்கிறீர்கள். எனக்கும் உங்களுக்கும் இடையில் நேரடி தொடர்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் ஈமான் கொண்டிருப்பது என்பது ஆச்சரியமான விஷயம் இல்லை. நான் ஒரு தூதராக வந்திருந்தும் என்னை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா தான் அது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். நான் உங்கள்கிட்ட நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கிறேனே, அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக இருக்கிறேனே, என்னை டைரக்டாக கான்டாக்ட் பண்ணுறீங்களே, அப்போ உங்களுடைய ஈமானில் பெரிய ஆச்சரியம் இல்லை. கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆச்சரியமான ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் உங்களுக்கு பிறகு வரப்போகிற மக்கள். அவங்க இன்னும் வந்து சேரவே இல்லை.
சொல்லிட்டு இப்போ நீங்கள் எந்த மாதிரி ஈமான் கொண்டிருக்கிறீங்களோ அதே மாதிரி இன்னொரு காலத்தில் வரக்கூடிய தலைமுறையர்கள் என்னை நம்புவாங்க. அவங்க என்னை பார்க்கவே இல்லை, நீங்களாவது என்னை பார்த்துருக்கிறீங்க, டைரக்டாக அல்லாஹ்வுடைய தூதராக உங்களை அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னை நேரடியாக சந்திக்காமலேயே நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய இஸ்லாத்தை மானசீகமாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள். அந்த காலத்தில் அவர்கள் இஸ்லாத்தை முழுமையாக உண்மையாக பின்பற்றுவதன் மூலமாக என்னை பின்தொடர்வார்கள். அப்படி ஒரு தோழர்கள் எனக்கு வரப்போறாங்க. நான் உங்களை டைரக்டாக லைவாக சந்திச்சுட்டு இருக்கிறேன். என்ன லைவாக சந்திக்காமலேயே ஒரு தலைமுறை வரும். நான் சொன்னதை நேரடியாக கேட்காமலேயே நான் சொன்னதை பதிவு செய்யப்பட்டதை மட்டுமே பார்த்து கொண்டு இஸ்லாத்தை பின்பற்றுவார்கள். அவங்க தான் ஆச்சரியமான ஈமானுக்கு சொந்தக்காரர்கள். மலக்குமார்கள் ஆச்சரியமான ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் இல்லை, இறை தூதர்கள் ஆச்சரியமான ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் இல்லை. என்னை நேரடியாக சந்திருக்கக்கூடிய நீங்களும் ஈமானுக்கு சொந்தக்காரர்களை, ஆச்சரியப்படுகிற ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் இல்லை. ஆனால் என்னை பார்க்காமலேயே ஈமான் கொண்டு நான் சொன்ன செய்தியை அவர்கள் வாழ்க்கையில் பின்பற்றுவார்களே, அவர்கள் ஆச்சரியமான ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ யோசிக்க வேண்டிய விஷயம், நாம் ஆச்சரியமான ஈமானுக்கு சொந்தக்காரர்களா? ரசூலுல்லாஹ் யாரை குறித்து ஆச்சரியமான ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் என்று பிற்காலத்தில், அதாவது இன்றைய காலகட்டத்திலும் நாளைய காலகட்டத்திலும் வரப்போகிற முஸ்லிம்கள் இருக்கிறார்களே, அவர்களைத்தான் சொன்னாங்க. எப்போ அவங்களை பற்றி சொல்லியிருப்பாங்கங்கிறது விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஆச்சரியமான ரசூலுல்லாஹ்வுடைய ஆச்சரியத்திற்கு சொந்தக்காரர்களான ஈமான்தாரிகள் தானா? இதுதான் இன்னைக்கு கேள்வி. அப்படி இருந்தால் நிச்சயமாக அது ஷஹாதத்து ஹக்காகத்தான் இருக்கும், சத்திய இஸ்லாத்திற்கான உயிருள்ள சான்றாக இருக்கும். நம்மில் ஒவ்வொருவரை பார்க்கிற பொழுதும் இஸ்லாம் வெளிப்படும். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய நடை உடை பாவனைகள், உணவு உட்கொள்கிற பழக்க வழக்கங்கள், பேச்சு, தொடர்பு கொள்வது, அணுகுமுறை, டீலிங்ஸ், இதெல்லாமே இஸ்லாத்தை பிரதிபலிக்க வேண்டும். நம்மை பார்க்கிற பொழுது இஸ்லாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளப்பட்டால் நம்முடைய ஈமான் உண்மையான ஈமான், ஆச்சரியமான ஈமான். ரசூலுல்லாஹ் எந்த ஆச்சரியமான ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்கிறார்களோ அந்த வட்டத்துக்குள்ள நாமளும் வருவோம். அன்பான சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காவிட்டாலும் கூட வஹி என்கிற இறை செய்தியை கொண்டு வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவதை கண்கொண்டு பார்க்கக்கூடிய சாட்சியாளர்களாக இல்லாவிட்டாலும் கூட இஸ்லாத்திலே நிலைத்து நின்று வாழக்கூடிய இந்த காலத்து ஈமான்தாரிகள், இந்த காலத்தின் இறை நம்பிக்கையாளருடைய ஈமானுக்கு இதைவிட வேறு என்ன அங்கீகாரம் வேணும்? வேறு என்ன ஒரு ஒப்புதல் வேண்டும்? இது ரசூலுல்லாஹ்வுடைய. இப்போ இன்னொரு செய்தியை நம்ம பார்க்கலாம். நான் இடை செய்தியாக சில விஷயங்களை தவிர்க்கிறேன் நேர குறைவு காரணமாக. இன்னொரு செய்தி ஹதீஸோடு சம்பந்தப்பட்டது. அதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி, நாமெல்லாம் உயிரையும் விட மேலாக மதிக்கப்படுபவர் நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் இறக்கிறதுக்கும் கூட, நாம் கொல்லப்படுவதையும் கூட சகிப்போம். ஆனால் ரசூலுல்லாஹ் கொல்லப்படுவதல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து இழிவுபடுத்தி ஒரு வார்த்தை பேசினாலும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை நம்மால் சகித்து கொள்ள முடியாது. உயிரினும் மேலானவர்கள் என்பதை நாம் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதனாலேயே அவரை நம்முடைய கண்களால் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அவரை பார்க்கணும்னு ஆசைப்படாதவங்க நம்மள யார் இருக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்கு ஆசை இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு முஸ்லீமும் சொல்ல மாட்டான். ரசூலுல்லாஹ் கண்ணால் பார்த்தானாக்கா எவ்வளோ பெரிய பாக்கியம், கனவிலாவது ரசூலுல்லாஹ் பார்த்தா எப்படி இருக்கும் என்றெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆசைப்படாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. எல்லோரும் அந்த ஆசையை வெளிப்படுத்துகிறார்கள். அந்த ஆசையை வெளிப்படுத்தித்தான் எத்தனை எத்தனை இஸ்லாமிய பாடல்கள். தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு, என் சலாம் சொல்லு என்று ஒரு பாடல். ரசூலுல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் என்னுடைய சலாத்தையாவது கொண்டு போய் சேர்த்து காற்றே, தென்றல் காற்றை தூதுவிட்ட கவிஞர்கள் நம்முடைய இஸ்லாமிய கவிஞர்கள் ரசூலுல்லாஹ் பார்க்கணும்னு. அதே மாதிரி இன்னொரு பாடல் ரசூலுல்லாஹ்வை பார்க்கணுங்கிற அந்த ஆசையை இப்படி வெளிப்படுத்துகிறது. அந்த ஆசையை இதைவிட வேற வார்த்தைகளை வெளிப்படுத்த முடியாது. அவ்வளவு அற்புதமான வார்த்தை பிரயோகத்தோடு ஒரு இஸ்லாமிய பாடல். அந்த பாடலை அந்த ராகத்தோடு கேட்கிற பொழுது ஒவ்வொரு முறையும் நான் அழுதிருக்கிறேன், ஒவ்வொரு முறையும் அழுதிருக்கிறேன். அவ்வளவு அற்புதமான பாடல்.
அது இசையோடு கூடிய பாடல் கூடுமா கூடாதா என்கிற விவாதத்திற்குள் வரவில்லை. வார்த்தையும் வார்த்தையில் அடங்கி இருக்கக்கூடிய ரசூலுல்லாவை பார்க்க வேண்டும் என்கிற அந்த ஆசை இருக்கிறதே, அதை மட்டும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுதே, அந்த ஆவலினால் காவலின்றி இதயம் வாடுதே, நீரிருக்கும் தாமரை போல் நெஞ்சம் மலருதே, அண்ணல் நேசத்துக்கும் பாசத்திற்கும் கண்கள் ஏங்குதே, யார் இதனை அங்கு வந்து எடுத்து சொல்வது, உங்கள் அழைப்புக்காக எனது மனம் ஏங்கி துடிக்குது, இறுதி தூதின் நுபுவத்தொளிரும் தங்கள் முதுகிலே, இறுதி தூதின் நுபுவத்தொளிரும் தங்கள் முதுகிலே, முத்தம் இடுவதற்கும் தொடுவதற்கும் ஆவல் ததும்புதே, தாயிஃப் நகரின் கல்லடிகள் தந்த தழும்பிலே, இமைகள் தழுவதற்கும் அழுவதற்கும் கண்ணீர் பொங்குதே. ரசூலுல்லாவை பார்த்துட்டு தாயிஃப் நகரத்தில் கல்லடி வாங்கியிருப்பீங்களா ரசூலுல்லா, அதை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. ஒரு கவிஞர் அற்புதமாக ஆசையை வெளிப்படுத்துகிறார். கஸ்தூரி மனம் கமடும் தங்கள் மேனியை இந்த கண்களாலே பருகுகின்ற ஆவல் ததும்புதே, புஷ்பங்களின் மகரந்தமாம் மதின புழுதியில் நான் புரள வேண்டும் உருள வேண்டும் போலிருக்குதே. ரசூலுல்லாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அந்த ஆசையை வெளிப்படுத்துவதற்கு இதைவிட சிறந்த வார்த்தைகள் வேறு இருக்க முடியாது என்று சொல்கிற அளவுக்கு அற்புதமான பாடல். இப்படி பல பாடல்கள். நான் எதுக்கு இந்த 2 பாடலையும் சொன்னேன் தெரியுமா? பாடி காமிக்கணுங்கிறதுக்காக வேண்டிய அல்ல, அந்த பாட்டை சொல்லி உங்களுடைய கவனத்தை இந்த உரையின் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்ல. நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு ஆசைப்படுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நம்மை பார்ப்பதற்கு ஆசைப்பட்டால், நாம ரசூலுல்லாஹ் பார்க்கிறது ஆசைப்படுறது இருக்கட்டுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்ப்பதற்கு ஆசைப்பட்டால் அது எப்படி என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இன்னொரு ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு தடவை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆசை ஒன்றை இப்படி வெளிப்படுத்துகிறாங்க, என்னுடைய சகோதரர்களை நான் சந்திப்பதற்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். வாசகத்தை கேட்டுக்குங்க, என்னுடைய சகோதரர்களை நான் சந்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். நம்மள்கிட்ட கேட்போம், யாராவது கேட்பாங்க, உங்கள் வாழ்க்கையில் யாரை சந்திக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஒவ்வொரு ஆளுக்கும் அப்படி ஒவ்வொரு ஆசை இருக்கும். நான் அப்துல் கலாமை சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன், ரசூலுல்லாவை சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆளாளுக்கு ஆதர்ச மனிதர்கள் இருப்பார்கள். என் வாழ்க்கையில் மௌத்தாவதுக்குள்ளே ஒரு தடவையாவது இந்த ஆளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு நம்முடைய ஆதர்ச நாயகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆசையை ரசூலுல்லாஹ் வெளிப்படுத்துகிறாங்க, என்னுடைய சகோதரரை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். சொந்த விருப்பம். நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்கள் தானே உங்கள் சகோதரர்கள், நாங்கள் தானே உங்கள் சகோதரர்கள். என்ன சொல்ல வர்றாங்க? உங்களுடைய சகோதரர்களாகிய நாங்கள் உங்கள் கூட தானே இருக்கிறோம், பிறகு ஏன் எங்களை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசை வருது? அன்றாட உங்களை நாங்கள் சந்திச்சுட்டு தானே இருக்கிறோம் ரசூலுல்லாஹ், நாங்கள் தானே ரசூலுல்லாஹ் உங்கள் சகோதரர்கள் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் என்னுடைய சகோதரர்கள் இல்லை, என்னுடைய தோழர்கள், என்னுடன் பயணம் செய்யக்கூடிய பயணத் தோழர்கள். என்னுடைய சகோதரர்கள் இன்னும் வந்து சேரவே இல்லை, அவர்கள் இனிமேல் தான் வருவார்கள். இப்போ நீங்கள் எனக்கு மார்க்கத்தில் உதவி செய்வதைப் போல அந்த காலத்தில் அவர்கள் எனக்கு மார்க்கத்தில் உதவி செய்வார்கள். அவர்கள் என்னை பார்க்காமலேயே நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுவதன் மூலமாக நான் இறுதி தூதர்தான் என்பதை அவர்கள் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நிரூபிப்பார்கள். இன்றைக்கு இறுதி தூதராக என்னை நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் என்னுடைய தோழர்கள், என்னுடைய சகோதரர்கள். அவங்களை நான் இன்னும் பார்க்கல, அவங்க இனிமேல் வருவார்கள். எப்போ அவர்கள் என்னுடைய சகோதரர்கள் ஆவார்கள் தெரியுமா? நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சத்திய இஸ்லாம் என்கிற அந்த ஹக்கை தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டுவார்கள், ஷஹாதத்து காட்டுவார்கள். ஷஹாதத் ஹக்கு என்று சொல்லக்கூடிய சத்திய இஸ்லாத்திற்கு உயிருள்ள சாட்சிகளாக என்னை பார்க்காமலேயே வாழ்வார்களே, அவர்கள் என்னுடைய சகோதரர்கள். அந்த சகோதரர்களை நான் பார்க்க முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். அன்பானவர்களே, ரசூலுல்லாவை நாம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மை பார்க்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ஆசைப்படுவாங்க என்று சொன்னால் அது எப்போ தெரியுமா? இந்த சத்திய இஸ்லாத்திற்கு உயிருள்ள சாட்சிகளாக நாம் வாடுகிற பொழுது. அப்படி வாடுகிற பொழுது நாம் இந்த உலகத்தினுடைய சமூக நெருக்கடிகளையும் அரசியல் நெருக்கடிகளையும் நம்மால் எதிர்கொள்ளவும் முடியும், மறுமையிலே வெற்றியும் பெற முடியும். இந்த ஷஹாதத் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் இருக்கிறதே, இது சாதாரணமான விஷயம் இல்லை மக்களே. இதுவரைக்கும் நாம் கேள்விப்படாத விஷயமாக இருந்தாலும் கூட இதனுடைய முக்கியத்துவம், சத்திய இஸ்லாத்திற்கு உயிருள்ள சாட்சியாக இருப்பது, அதனுடைய நன்மைகள் ஒரு கால். இஸ்லாம் என்கிற இந்த மகத்தான ஹிதாயத்து நம்மிடம் வந்த பிறகும் கூட இதனை நாம் வாழாமல் இதனை உதாசீனப்படுத்துவோம் என்று சொன்னால்
அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் தெரிந்து கொள்வோம். தெரிந்து கொண்ட விஷயத்தின் அடிப்படையிலே ஆச்சரியமான ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக, அல்லாஹ்வுடைய தூதரனுடைய ஆச்சரியமான ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் ஆவதற்கு முயற்சி செய்வோம். சத்திய இஸ்லாத்திற்கு உயிருள்ள சான்றுகளாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அதற்கான தௌஃபீக்கை நிறைவாக தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் அலீம்.